அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரைத் தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் சிறார் பூங்கா நமக்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அதில் சிறுவர்கள், சிறுமிகள், மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு சிறப்பாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். விடுமுறை நாட்களிலும் அவர்களுடைய பொழுதை பயனுள்ளதாக மாற்றுவதற்காக இப்பொழுது பட்டிமன்றங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம். அதைத் தொடர்ந்தும் வார விடுமுறையில் இப்பொழுதும் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிறார்கள் அனைவரும் ஆர்வமாக பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சிறார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர்கள் அம்மாவா அப்பாவா? தெரியலையே. அம்மாவுடைய சிறப்புகளை பத்தி சொன்னீங்க, அம்மா பண்ற வேலைகளை பத்தி சொன்னீங்க, அதெல்லாம் சிறப்பு. ஆனா இதுல வந்து குழந்தைகளுக்கு செல்லம் கொடுப்பவர் அம்மான்றதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? அப்பா வந்து வேலைக்கு போறாங்க, வீட்லயும் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, பாடம் எல்லாம் சொல்லி தர்றாங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய நிகழ்காலத்தையே வந்து தொலைத்தவர் அப்பா அப்படின்னு அருமையா அப்பாவுடைய சிறப்பை வந்து சொன்னீங்க. குழந்தைகள் வந்து சிறப்பா தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர் யாரு அப்படின்னா, அம்மாவா அப்பாவா? அம்மா அப்படின்னு சொல்லி 4 பேரும், அப்பா அப்படின்னு சொல்லி 4 குழந்தைகளும் வந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா, அப்பா அப்படின்ற அணியில பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள். தங்க ஆராதனா, ஹாசினி, யோகாஸ்ரீ, பாவினிஸ்ரீ. அதே மாதிரி அம்மான்ற அணியில பேசினவங்க எல்லாமே ஆண் பிள்ளைகள். தங்க பரத், மோனிஷ், ஆதிஷ், பரத். இப்போ இவங்க எல்லாம் சொல்ற கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு திருக்குறள் சொன்னா அந்த பக்கம் ஒரு திருக்குறள் சொல்றாங்க. ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றாங்க அம்மான்ற அணியில பேசுறாங்க. இங்க அப்பான்ற அணியில பேசினவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கம் வந்து ஆஹ் பாத்தீங்கன்னா அங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு குறள்னா இந்த பக்கம் ஒரு குறள், இந்த பக்கம் ஒரு பாடல்னா இந்த பக்கம் ஒரு பாடல். அம்மாவை பத்தி பாடுறதுக்கு, அம்மாவுடைய சிறப்பை பத்தி பாடுறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா இந்த அணியில ஒரு பாட்டு தான் வந்து எடுத்து காட்டினாங்க. அதே மாதிரி அப்பாவை பத்தி ஒரு பாடல் வந்து பாடினாங்க. அதே மாதிரி அம்மாவினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லும் பொழுது, தாய் அப்படிங்கிறவங்க வந்து தன்னை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை துறந்து குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அப்படின்றத சொன்னாங்க. தன்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னா கூட அத பத்தி கவலைப்படாம குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு எது சரி, அவங்களுடைய உடல் நலத்திற்கு எது சரி அப்படின்னு செஞ்சு குடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தந்தைய பத்தி சொல்லும்போது, தந்தை அப்படிங்கிறவரு வீட்டில் மட்டும் இல்லாம வெளியில போய் வேலை செஞ்சு குடும்பத்திற்கு தேவையான பணத்தை ஈட்டுபவர். அது மட்டுமல்லாமல் வீட்டிலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து பாடம் கற்றுத் தருவதிலும் சரி, அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதிலும் சரி, அவங்க கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி தருவதிலும் தந்தை தான் சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி தாய் வந்து அழுது அடம் பிடிச்சாலும் வந்து அப்பா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா அம்மா தான் வந்து அன்பா, "வா கண்ணா நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அணியில சொன்னாங்க. அதே மாதிரி அப்பா அணியில பேசுனதுல பாத்தீங்கன்னா, அப்பாக்கள் வந்து ராஜாக்களா இல்லைன்னாலும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து இளவரசிகளாகத்தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அது உண்மையாவே சிறப்பான கருத்து தான். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே நபர் அப்படின்னா அது வந்து அப்பா தான். அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி தரக்கூடியவரும் அப்பா தான். அவங்களுக்கு அன்பு காட்டுவதோடு, கண்டிப்போடு சேர்த்து அவர்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவரும் வந்து அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஏணியாக இருந்து குழந்தைகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அம்மான்றவங்க 10 மாதம் மட்டும்தான் சுமக்குறாங்க. ஆனா தந்தை அப்படிங்கிறவரு, அப்பான்றவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைகளை வந்து மனதில் சுமக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய பெருமைகளை சொன்னாங்க. அம்மான்றவங்க தான் வந்து நமக்கு பாலூட்டி, சீராட்டி வளர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும் சொன்னாங்க. அது மாதிரி நெறைய குடும்பங்கள்ல வந்து தந்தை வந்து குடிகாரராவோ, இல்ல வழி தவறி செல்லும் பொழுது, அந்த தாய் தான் தனியாக இருந்து அந்த
குழந்தைகளை சிறப்பாக படிக்க வைக்கிறாங்க. அவங்கள முன்னாடி வந்து முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகளை, வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தாயினுடைய சிறப்பை சொன்னாங்க. தந்தை தான் வந்து நமக்கு தெளிவான செயல் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய நிகழ்காலத்தையே அழித்துக் கொள்பவர். நிகழ்காலத்தை தொலைத்துவிட்டு தன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்துவிட்டு குழந்தைகளுடைய சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடிக் கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய சிறப்பை அருமையாக எடுத்து கூறினார்கள். இதையெல்லாம் தாண்டி அப்பா அப்படின்ற அணியில அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து முக்கால்வாசி வந்து பெண் பிள்ளைகள் தான் செல்லங்களாக இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு தான் அதிக சலுகைகள் குடுக்குறாங்க, செல்லம் குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து குறைந்த காலம் மட்டுமே தந்தையோடு இருக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து கூடிய விரைவிலே வந்து இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி போகக்கூடியவர்கள். அதனால் தான் தந்தைமார்கள் வந்து பெண் பிள்ளைகள் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறார்கள், அதிக அக்கறை காட்டுகிறார்கள், அதிகமாக செல்லம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு தந்தை அணியில வந்து சொல்லும்போது சொன்னாங்க, அப்பான்ற அணியில. அதே மாதிரி அம்மான்ற அணியில சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், அம்மாவுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அம்மா தான் சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லி அருமையா அந்த பக்கமும் வந்து உங்களுடைய கருத்துக்கள எடுத்து வச்சீங்க. இப்ப நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர் அம்மாவா? அப்பாவா? முதல்ல செல்லம் கொடுக்கறது அப்படின்னா என்ன? அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல 2, 3 பேர் பேசினவங்க வந்து பொதுவா அம்மாவினுடைய சிறப்புகள், அப்பாவினுடைய சிறப்புகள், அம்மாவினுடைய தியாகம், அப்பாவினுடைய தியாகம் அப்படின்னு பேசுனீங்க. இறுதியா பேசினவங்க 1, 2 பேரு தான் வந்து சரியா அந்த தலைப்பை ஒட்டி பேசுனீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது செல்லம் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, இல்ல 2 பிள்ளைகள் இருந்தாலும், ஒரு பிள்ளைக்கு மட்டும் சலுகை கொடுப்பது. இல்லன்னா, ஒரே செயலே வந்து 2 பேரும் செஞ்சாலும், அத ஒருத்தர் செஞ்சா வந்து அத எதுவும் சொல்றது கிடையாது. இன்னொருத்தவங்க செஞ்சா அவங்களுக்கு வந்து திட்டுறது, இல்லன்னா தண்டனை குடுக்குறது. அதத்தான் வந்து நம்ம செல்லம்னு சொல்றோம். அதாவது இப்போ தகப்பனார பொறுத்தவரைக்கும், அப்பாக்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப பெண் பிள்ளைகள் எது செஞ்சாலும் வந்து அவங்கள ஒண்ணும் சொல்றதில்ல. இப்ப அப்பா தான் பேசுற அணியில கூட அவங்க சொன்னாங்க எடுத்துக்காட்டா, இப்ப நம்ம கடையில போய் ஏதோ ஒண்ணு கேட்டோம், வாங்கி தரணும் அப்டின்னா, அம்மா வந்து வேணாம் அது உடம்புக்கு நல்லதில்ல. நான் வீட்ல செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா வந்து மக கேட்டுட்டா கண்டிப்பா வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்துருவாங்க. என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு. அதுதான் வந்து செல்லம். அதாவது தன்னுடைய மகள் கேட்டுட்டா அப்படின்னா, அத வந்து உடனே செஞ்சுறது. இல்ல வேற எந்த ஒரு மறுப்புமே சொல்றது கிடையாது. எது கேட்டாலும் வாங்கி தந்துடுறது. அதுக்கு பேர் தான் வந்து செல்லம் குடுக்குறோம். அதே மாரி அம்மாக்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு தன்னுடைய மகன்களுக்கு வந்து அதிகமாக வந்து அன்பு காட்டுகிறார்கள். அதிகமா சலுகை கொடுக்கிறார்கள். அதிகமா செல்லம் குடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவிலே பார்த்தீங்கன்னா, அம்மாக்கள் வந்து ஆண் பிள்ளைகள் மேல அதிகமா பாசத்த காட்டுறாங்க. அதிகமா செல்லம் குடுக்குறாங்க. அவங்க எது பண்ணாலும் அவங்கள வந்து கண்டிக்கிறது கிடையாது, திட்டுறது கிடையாது. அதிக சலுகைகள் குடுக்குறாங்க. அதே மாரி அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு அதிகமா வந்து சலுகைகள் குடுக்குறாங்க. அதிகமா அவங்களுக்கு செல்லம் குடுக்குறாங்க. அவங்க எது கேட்டாலும் எந்த மறுப்பும் தெரிவிக்கிறது கிடையாது. அவங்க மேல அதிகமா அன்பு செலுத்துறாங்க. இப்போ ஒரே விஷயத்தையே வந்து அப்பா கிட்ட போயி ஒரு ஆம்பள பையனும் கேட்கிறான், இல்ல ஒரு பொம்பள பிள்ளையும் கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு மகள் இருக்கா, மகன் இருக்கான். 2 பேரும் போய் கேட்கறாங்க. இப்ப போய் ஒரு செலவுக்கு காசு வேணும், இல்ல ஏதோ ஒண்ணு வேணும்னு கேட்கறாங்கன்னா, இப்போ ஒரு அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டான்னா, அவங்க எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கிறதில்ல. கேள்வி கூட கேட்கறது கிடையாது. அவங்க கேட்கறத விட அதிகமா இப்ப ரூ. 100 வேணும்னா, இந்தா ரூ. 500 வச்சுக்கோ அப்படின்னு பதில் பேசாம குடுக்குறாங்க மகளுக்கு. இதே வந்து அப்பா, மகன் அதே வந்து கேட்டான்னா, "என்ன உனக்கு என்ன இப்ப செலவு? உனக்கு எதுக்கு குடுக்கணும் காசு? என்ன அப்ப குடுத்தது என்னாச்சு? இப்ப எதுக்கு காசு?" அப்படின்னு 1000 கேள்வி கேட்கறாங்க. குறை சொல்றாங்க. "உனக்கு எதுக்கு காசு குடுக்கணும்?" அப்படின்னு. அப்ப இந்த பாரபட்சம் இதத்தான் வந்து நம்ம வந்து செல்லம் சொல்றோம். இல்ல சலுகை குடுக்குறாங்கன்னு சொல்றோம். இல்ல அதிகமா வந்து அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்றோம். இப்போ வந்து முக்காவாசி மகள்கள் வந்து அப்பா செல்லங்களா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாட்ட போய் இது பண்ணும்போது, அ பொம்பள பிள்ளைங்கள வந்து ஏதோ ஒரு வேல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. போய் பாத்திரம் கழுவுங்க, இல்ல வீடு சுத்தம் பண்ணுங்க அப்டின்னா, அப்பாக்கள் வந்து எதுக்கு அவ பெரிய பொண்ணாகட்டும் செஞ்சுட்டு போறா, இப்ப எதுக்கு செய்ய சொல்ற அப்டின்றது. அதே வந்து மகன வந்து இப்ப ஏதாவது வேல சொல்றாங்க அப்டின்னா, அப்ப அம்மாக்கள் வந்து சத்தம் போடுறாங்க. அவன ஆம்பள பையன எதுக்கு வேல செய்ய சொல்றீங்க? அவன சொல்லாதீங்க அப்டின்னு அவனுக்கு வந்து செல்லம் குடுக்குறாங்க, சலுகை குடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவுல கேட்டோம்னா, யாரு அதிகமா செல்லம் கொடுப்பவர்கள்? குழந்தைகளுக்கு யார் அதிகமா செல்லம் குடுக்குறது? அம்மாவா? அப்பாவா? அப்படின்னா, இத வந்து ஒரே இதுல வந்து தீர்ப்பா சொல்ல முடியாது. இப்போ குழந்தைகள்ங்கும்போது ஆண் குழந்தைகளும் இருக்காங்க, பெண் குழந்தைகளும் இருக்காங்க.
அப்படி பார்க்கும் பொழுது ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர்கள் அம்மாக்களாக இருக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர்கள் அப்பாக்களாக இருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு நம்ம பட்டிமன்றத்தோட தீர்ப்பு என்ன அப்படின்னா, அப்பாவின் செல்லங்களாக இருப்பவர்கள் மகள்கள், அம்மாவின் செல்லங்களாக இருப்பவர்கள் மகன்கள். மகன்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர்கள் அம்மாக்கள், மகள்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பவர்கள் அப்பாக்கள். அதனால அம்மாவும் செல்லம் குடுக்குறாங்க, அப்பாவும் செல்லம் குடுக்குறாங்க. அம்மாக்கள் மகன்களுக்கு அதிகமா செல்லம் குடுக்குறாங்க, அப்பாக்கள் மகள்களுக்கு அதிகமா செல்லம் குடுக்குறாங்க. அதனால குழந்தைகளுக்கு 2 பேருமே தான் அதிகமா செல்லம் குடுக்குறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கு விவாதத்துல 2 அணியினுடைய விவாதத்த வச்சு பார்க்கும்போது, இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது இருக்கு. இன்றைக்கு பட்டிமன்றத்துல கலந்துகிட்ட சிறுவர்கள், சிறுமிகள் 2 பேருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல தொடர்ந்து சிறார்களுக்காக நடத்தப்படும் பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக கூறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இதை வலைக்காட்சியின் மூலமாக பார்க்கும் பார்வையாளர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள். குழந்தைகளின் வாதங்களைப் பற்றியும், உங்களுடைய தலைப்பின் மீதான கருத்துக்களை பற்றியும் கண்டிப்பாக பதிவிட வேண்டும். இது எங்களுக்கு மேலும் நிகழ்வை சிறப்பானதாக அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். இதை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறார்களுக்கு இது போன்ற வாய்ப்பை கொடுத்து பட்டிமன்றம் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.